இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 6 நாட்களும் நன்றாய் உழைத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற உங்களை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர் உங்கள் நடுவிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் காண பண்ண போதுமானவராக இருக்கிறார். மிகுந்த பரிசுத்தத்தோடு மிகுந்த நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வசனத்தின்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே கர்த்தரையே நம்பி திடமனதாய் காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் நன்மைகளை பாருங்கள், அவைகள் உங்களால் எண்ணி முடியாதவைகள் என்று வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய சமூகத்திலே வந்து விருப்பத்தோடு வாஞ்சையோடு ஆசையோடு கடந்து வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமான ஆசீர்வாதங்களினாலே உங்கள் பிள்ளைகளை நிறைவான ஆசீர்வாதங்களினாலே நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று காத்திருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். எனவே இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, கர்த்தரையே நோக்கி காத்திருங்கள், கர்த்தரையே நோக்கி காத்திருங்கள். சங்கீதம் 27:14 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். சங்கீதம் 42:5, 11, 43:5 நாம் வாசிக்கின்ற போது, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். கலாத்தியர் 5:5 நாம் வாசிக்கின்ற பொழுது, நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் என்ற ஒரு வசனத்தை நாம் இன்னும் அதிகமாய் வாசிக்க முடியும். சிலர் நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும் என்று காத்திருக்கிற அனுபவத்திலே கர்த்தருடைய ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் 40:1, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சங்கீதக்காரன் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். ரோமர் 8:25 நாம் வாசிக்கின்ற போது, நாம் காணாததை நம்பினோமாகில் அவர் வருவதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் என்ற ஒரு வசனத்தையும் நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே கர்த்தருக்கென்று காத்திருப்போர் மிக குறைவு என்பதை நம்மிலே நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்காக செய்கிற காரியங்கள் மிகவும் அற்புதமானவைகள், மிகவும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் என்பதை குறித்து பரிசுத்த வேத வாக்கியங்களிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும்.
என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்காக, கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா என்பதை சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு தியானிக்க போகிறோம். ஒருவேளை வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்களை ஆண்டவர் ஆதரிக்கிறார், ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் துணையோடு கூட மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாம் பொறுமையோடே காத்திருந்தான். ஆபிரகாம் பொறுமையோடே காத்திருப்பதின் நோக்கம் என்னவென்றால், ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவரை நோக்கி ஆபிரகாம் பொறுமையோடே காத்திருந்தான். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். சூழ்நிலை என்னவென்றால், ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சாராளின் கற்பம் செத்து போயிற்று. ஆபிரகாம் 100 வயது உடையவனாக காணப்பட்டான். ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவன் முழு நிச்சயமாய் நம்பி வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் பொறுமையோடே காத்திருந்தான். ஆண்டவர் வாக்கு பண்ணினதை அவனுக்கு கொடுத்தார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய ஆண்டவருடைய வாழ்க்கையிலே உனக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா என்பதை சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் தேவன் பொய் சொல்லுகிறதற்கு ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் ஒரு மனிதன் அல்ல. அவர் மெய் தெய்வமாய் இருக்கிறபடியினாலே அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அல்லது அவர் சொன்னதை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் அவருடைய சமூகத்திலே பொறுமையோடே காத்திருக்கிறோமா? ஆபிரகாம் பொறுமையோடே காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான் என்று வார்த்தை சொல்லுகிறது. இரண்டாவதாக யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மாற்றத்திற்காக காத்திருங்கள். இரண்டாவதாக மாற்றத்திற்காக காத்திருங்கள். யோபுனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய ஆண்டவர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று யோபுவுக்கு ஆண்டவர் சாட்சி கொடுத்தார் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். யோபு செல்வச்சீமானாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரே நாளிலே அவனுடைய சம்பத்துக்கள், அவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழிக்கப்பட்ட காட்சியை நாம் பரிசுத்த வேதாமத்திலே அறிந்து கொள்ள முடியும்.
அது மாத்திரமல்ல, அவன் மனைவி அவனை பார்த்து, இன்னுமா ஜீவனோடு இருக்கிறீர்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று நிந்திக்கிற, அவமானப்படுத்துகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஆனால் இவை எல்லாவற்றிலும் யோபு கர்த்தருக்கு விரோதமாய் ஒன்றும் பேசவில்லை. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவனுடைய சரீரத்திலே கொடிய வியாதி அவனை பற்றி கொண்டது. பருக்கள் என்னும் வியாதி அவனுடைய சரீரத்திலே காணப்பட்டபடியினாலே ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டே இருந்தான். அவனுடைய நண்பர்கள் அவனை பார்க்கும்படியாய் வருகிறார்கள். அவர்கள் அவனை தூரத்திலிருந்து பார்த்த பொழுது உருத்தெரியாமல் இருந்தான். அவனுடைய வியாதி அவனை மாற்றி போட்டது, அவனுடைய சரீரத்தை அழித்து போட்டது என்று சொல்லலாம். ஒருவேளை வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த சூழ்நிலையிலே ஒருவேளை சரீரம் பலவீனமாய் போய்விட்டது, வியாதி நிமித்தமாய் உருத்தெரியாமல் அவன் அமர்ந்திருந்தான். ஒருவேளை வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோபு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவரை என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி, என்னுடைய போராட்டத்தின் நாட்களெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரு விசுவாச அறிக்கையும் பண்ணுவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அவனுடைய போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் முடிந்த பின்பு ஆண்டவர் யோபுவை இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களினாலே நிரப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நீ மாற்றத்திற்காக காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். ஐயோ, நான் எவ்வளவு பிரச்சனைகளின் மத்தியிலே வாழுகிறேன், எவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, பிரச்சனைக்கு மேலாக பிரச்சனை என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி நீ போராடி கொண்டிருக்கிற ஒரு நபராக காணப்படலாம். ஆனால் உனக்குண்டான போராட்டத்தின் மத்தியிலே நீ பொறுமையோடு கூட காத்திருக்கின்ற பொழுது, நீ மாற்றத்திற்காக காத்திருக்கின்ற பொழுது, ஆண்டவர் எப்படி யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை ரெண்டு தன்னையாய் ஆசீர்வதித்தாரு, அப்படியே உன்னையும் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருந்தேன். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணினார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே மிக தெளிவாக ஆண்டவரோடு கூட பேசுகிற வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நீ போராடி கொண்டிருக்கிற நபராய் காணப்படலாம். சட்ட போராட்டத்தின் மத்தியிலே நீ ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ உனக்கு மாற்றம் உண்டாகும்படியாய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், கர்த்தர் உன் எல்லையை விரிவாக்கும்படியாய் நீ அவருக்கு நேராய் பொறுமையோடு கூட காத்திருக்கின்ற பொழுது, போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் கர்த்தரையே நோக்கி நீ காத்திருக்கின்ற பொழுது, அவருடைய வாழ்க்கையிலே இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். எப்படி ஆண்டவர் யோபுவை இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தாரோ அப்படியே உங்களையும் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடே காத்திருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள்.
கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். மூன்றாவதாக, நற்பலனை அடைய காத்திருங்கள். ஒரு விவசாயியை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அவர் நிலத்தை நன்றாய் பண்படுத்துகிறார், அந்த நிலத்திற்கு உரமிடுகிறார், அந்த நிலத்திலே விதைகளை விதைக்கிறார். விதைத்த பின்பு அவர் மழைக்காக காத்திருக்கிறார். முன்மாறி பின்மாறி மழைக்காக காத்திருந்து அவர் நிலத்தின் நற்பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறார். ஒருவேளை விவசாயிகளை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அனுதினமும் நிலத்திலே பாடுபட்டு பலனுக்காக காத்திருக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை குறித்து, அறுவடைக்காக காத்திருக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே நீங்கள் கர்த்தருடைய கரத்திலிருந்து நற்பலன்களை பெற்றுக் கொள்ளும்படியாய், நல்ல ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் நீங்கள் நற்பலனை அடைய காத்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை யாக்கோபுக்கு அவனுடைய தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதத்திலே பயம் இருந்தது. ஏனென்றால் தன்னுடைய மூத்த சகோதரன் பெயரை சொல்லி அவன் திருட்டளமாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அதிலே பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை காணப்பட்டது. ஆனால் அந்த பயம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து விடுபடும்படியாய் அவன் ஆண்டவரை நோக்கி ராம் முழுவதும் போராடினான். பிந்தி தனித்திருந்து ஆண்டவரோடு கூட போராடினான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் போராடி மேற்கொண்டான். ஆண்டவர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அதனாலே அவனுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய சமாதானம் உண்டாயிற்று. தன்னை கொன்று போட வேண்டும் என்ற சகோதரன் தன்னோடு கூட ஒப்புரவாகின காட்சியை குறித்து அவர்கள் இருவரும் அன்பினாலே கழுத்தை கட்டி கொண்டு அழுதார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் யாக்கோபை இன்னும் பலமாய் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய நற்பலனை நீ அடையும்படியாய் ஆண்டவருக்கு முன்பதாக காத்திரு. ஒருவேளை நீ நிலத்திலே பயிரிட்டு இருக்கலாம், அதன் பலனை பெரும்படியாய் காத்திரு. நீ சில பிசினஸ்ல உன்னுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இருக்கலாம், அதன் பலனை அடையும்படியாய் நீ கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்க வேண்டும் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய பிசினஸ், நம்முடைய வியாபாரங்கள், நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் கர்த்தருக்குள்ளே பலமாய் வளரும்படியாய் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வாதங்களையும் ஆத்துமாக்களையும் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் நற்பலனை அடைவதற்காக நாம் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. யாரெல்லாம் ஆசீர்வாதம் வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் நற்பலன்களை, நல்ல ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நான்காவதாக, நாம் கர்த்தருடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள், அபிஷேகம் பெற காத்திருங்கள் என்று கர்த்தருடைய வேதத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் பேசினார், தரிசனமானார். 40 நாள் அளவும் தம்மை அவர்களுக்கு காண்பித்தார் என்று அப்போஸ்தலர் 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். அப்படி தம்மை அவர்களுக்கு காண்பித்த அவர் தேவனுடைய ராஜ்யங்களை குறித்து அவர்களோடு கூட பேசினார். அது மாத்திரமல்ல, அவர் அவர்களுடனே பேசின பொழுது அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொன்னார். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார்.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, அபிஷேகம் பெறுவதற்காக, கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்க. பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேறும்படியாய் 120 பேர் காத்திருந்தார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 1:14 நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். நாட்களில் சீசர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று கர்த்தரை குறித்து பேசினான் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வார்த்தையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவரை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் காத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனதோடு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்தத்தோடும் மிகுந்த வாஞ்சையோடும் ஆவியானவரே என்னை நிரப்பும் என்ற அந்த வேண்டுதலோடு கூட நாம் காத்திருக்கின்ற பொழுது மெய்யாகவே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பி வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். எனவே விசுவாச வாழ்க்கையிலே நான் கிறிஸ்தவனாய் அல்லது கிறிஸ்தவளாய் மாத்திரம் வாழ்வதல்ல, ஆதி திருச்சபையார் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை நாமும் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்க வேண்டும் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆதி திருச்சபையாரை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றபடி, ஆதி திருச்சபையாரை கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் நிரப்பினபடியினாலே அவர்கள் நற்சாட்சி பெற்றவர்களாக, நற்குணம் நிறைந்தவர்களாக, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக, ஒரு மனதோடு கூட காணப்படுகிறவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையிலே மிக ஆழமாக கற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களுடையவர்களை மற்றவர்களுக்கு, ஒன்றுமில்லாதவர்களுக்கு பகிர்ந்தளித்தார்கள். அங்கே ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்பதை பரிசுத்த வாக்கியம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்து பிதாவின் வாக்குத்தத்தம் ஆகிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. 5ஆவதாக, இயேசுவின் வருகைக்காக காத்திருங்கள். இயேசுவின் வருகைக்காக காத்திருங்கள். 2 பேதுரு 3:8 முதல் 4 வசனங்களை வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் போவேன், நான் போய் மறுபடியும் உங்களிடத்தில் வருவேன் என்று பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். நான் போவது உங்களுக்கு நல்லது, நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருவேன், தேற்றவானாகிய பரிசுத்த ஆவியானவராக உங்கள் மத்தியிலே நான் வருவேன் என்று சொன்னபடி ஆண்டவர் தமது 2ஆம் வருகையிலே அவர் இந்த பூமிக்கு வர காத்திருக்கிறார். ஒருவருடைய வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிறது. இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தாமதித்துக் கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் நீடிய பொறுமையுடையவராக இருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது
அவர் திருடன் வருகிற விதமாய் வருகிறார் என்று நாம் பரிசுத்த வாக்கியத்திலே வாசிக்க முடியும். இயேசு எப்பொழுது வந்தாலும் நாம் ஆயத்தம் உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாக சமாதானத்தோட அவர் சன்னதியில் காணப்படும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். Be without spot, be blameless, be found of him. இந்த உலக வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிற நாம் கரைதுரையற்றவர்களாக பரிசுத்தமுள்ள ஜனமாக, அது மாத்திரமல்ல பிள்ளை இல்லாதவர்களாக. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எபேசியர் 5:27 நாம் வாசிக்கிறோம், கரைதிரை முதலான ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிள்ளையற்றுமான மகிமையான சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த உலக வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிற நாம், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ள அவர் தம்மையே ஜீவபலியாக அர்ப்பணித்தார் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, யாக்கோபு 1:27 நாம் வாசிக்கின்ற பொழுது, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன் மாசில்லாத பக்தியாய் இருக்கிறது. உலகத்தால் கரைபடாதபடிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பாவம் நம்மை கரைபிடித்து விடாதபடிக்கு, எப்படி யோசேப்பு பாவத்தை சீ என்று தள்ளிவிட்டு ஓடினானோ, அதே போல இந்த உலகத்தில் உள்ள பாவங்கள் நம்மை கரைப்படுத்தாதபடிக்கு மாசில்லாத பக்தி உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. குறிப்பாக யாக்கோபு 3:6 நாம் வாசிக்கின்ற பொழுது, நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவு முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்துகிறதாகவும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய நாவை குறித்து நாம் மிகுந்த எச்சரிக்கை உடையவர்களாக காணப்பட வேண்டும். எனவேதான் பிரசங்கி சொல்கிறார் 5:1, நீ தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், உன் பேச்சு சுருக்கமாய் இருப்பதாக என்று ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே நான் பேசுகிறது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக நாம் பேசுவோமே என்றால் அது ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும். எனவே வேதம் சொல்லுகிறது, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நான் எதை பேசுகிறேன், எதற்காக பேசுகிறேன் என்பதை குறித்து மிகுந்த கவனம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் இன்னும் இந்த பகுதியை தியானிக்கின்ற பொழுது பி பிளேம்லெஸ், ஒருவேளை மாசில்லாதவர்களாக அல்லது வேதம் சொல்கிறது பிழை இல்லாதவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. பிலிப்பியர் 1:10-11 நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகின்ற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வசனத்திலே
மிக தெளிவாக வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, விசுவாச வாழ்க்கையில நான் பிழையில்லாத ஒரு மனிதனான். எனவேதான் தானியேல் சொல்லுகிறார், ராஜாவாக நீ உமக்கு முன்பதாக நான் நீதி கேடு செய்ததில்லை, ஆண்டவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். உலக வாழ்க்கையிலே கரை துறையற்றவர்களாக, பிள்ளை இல்லாதவர்களாக, மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படாதவர்களாக கர்த்தருக்கென்று பரிசுத்த ஜனமாய் நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இதை 1 தெசலோனிக்கர் 5:21 முதல் 23 வரை நாம் வாசிக்கின்ற பொழுது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொண்டிருங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை கொண்டு மிக தெளிவாக அறிந்திருக்கிறார். ஒருவேளை இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக பி பவுண்ட் ஆஃப் ஹிம், அவர் சந்நிதியில் காணப்படும்படி என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 3:1 முதல் 14 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு இந்த பூலோகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிலிப்பியர் 3:1 முதல் 14 வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 9ஆம் வசனத்திலே மன்னிக்கணும் 6ஆம் வார்த்தையின் முதல் நாம் வாசிக்கின்ற பொழுது, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, நான் சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய ஆசை என்னவென்றால், நான் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம். அது மாத்திரமல்ல, உயிர் தழுகின்ற நாட்களிலே நான் எப்படியாவது தகுதியாகும்படிக்கு கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை ஆசையாய் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். எனவே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டுமா? அப்படி காத்திருக்கின்ற பொழுது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் கரையற்றவர்களும் பிள்ளை இல்லாதவர்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் காணப்படுகிறவர்களுமாய் இருங்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். கடைசியாக நாம் எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அசைவில்லாத ராஜ்யத்தை பெற காத்திருங்கள். இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்து போகும். உதாரணத்துக்கு நாம் இஸ்ரவேல், ஈரான், ஹமாஸ் போன்ற நாடுகள் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எல்லா நாடுகளிலும் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் அழிக்கப்பட்டு போனதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, உக்ரைன் ரஷ்யாவினுடைய போர் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, முடிவில்லை. ஆனால் அங்கே எல்லா கட்டடங்களும் எல்லா முக்கியமான இடங்களும் அழிக்கப்பட்டு போனதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த உலகம் அழிந்து போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது.
இந்த உலகம் ஒரு சதம் அல்ல, இது அழிந்து போகும். ஒருவேளை கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அழிவில்லாத ஒரு ராஜ்யம் உண்டு, நித்திய நித்தியமாய் வாசம் பண்ணுகிற ஒரு ராஜ்யம் உண்டு. அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது தேவனுடைய ராஜ்யம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை அல்லது அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்காக நான் ஆண்டவருக்கு முன்பதாக காத்திருக்கிற ஒரு நபராய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறது. எப்படி என்றால், அசைவில்லாத ராஜ்யம் அல்லது நித்திய ராஜ்யம், அழிவில்லாத ராஜ்யம், இவற்றை பெறுவதற்காக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர்களின் 1 நிருபம் 15 அதிகாரம் 58 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை உறுதிப்பட்டவர்கள் என்ற வார்த்தை எபிரேயர் 3:14 நீங்கள் நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவரியந்தம் கொண்டிருக்கிற ஒரு நிலைப்பாடு. வேதம் சொல்லுகிறது, முடிவரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 4:14 நாம் வாசிக்கின்ற பொழுது, நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். ரோமர் 12:2 நாம் வாசிக்கின்ற பொழுது, மறுரூபமாகின்ற ஒரு அனுபவம் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே நான் மறுரூபப்படுகிற ஒரு நபராய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நாம் ரோமர் 12:2 வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். விசுவாச வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் மறுரூபப்படுகிற அனுபவமாக காணப்பட வேண்டும். கொரிந்தியர் 13:13 நாம் வாசிக்கிறோம், அன்பை தரித்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். 1 பேதுரு 5:9 வாசிக்கின்ற பொழுது, விசுவாசத்தில் நாம் உறுதிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். வேதத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் அவர்களை தப்புவித்தார். அவர்கள் அக்கினி சூழலிலே தூக்கி போட்ட பொழுது 3 பேராய் தூக்கி போட்டார்கள். 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருந்தது. எனவே ஆண்டவர் அவர்களை அக்கினி சூளைக்கு காப்பாற்றினார் என்பதாக நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். எனவே விசுவாசத்தில் நாம் உறுதிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அசையாதவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தையிலே மிக ஆழமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை அசையாதவர்கள் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் நான் சோதனையை சகித்து கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் வேறு கொண்ட ஒரு அனுபவத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. நாம் வேதத்தை அநேக வசனங்களை வாசிக்கின்ற பொழுது உலக வாழ்க்கையிலே நாம் அசைவில்லாதவர்களாக உறுதிப்பட்டவர்களாக, அது மாத்திரமல்ல ஆண்டவருடைய நற்கிரியைகளிலே பெருகுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் காத்திருக்கின்ற பொழுது அல்லது அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்காக நாம் காத்திருக்கின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டவர்
நம்மை அவரோடு கூட அழைத்து செல்ல போதுமானவராக இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை ஒரு சதம் அல்ல. இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக ஆண்டவர் ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகள் என்ற வார்த்தையின்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் பொறுமையோடு கூட காத்திருக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமான ஆசீர்வாதங்களினாலே நிரப்புகிறார். நீங்கள் மாற்றத்திற்காக காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டத்தின் நாட்களை எல்லாம் எடுத்து போட்டு இரட்டிப்பான நன்மையினாலே, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களினாலே உங்களை பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். ஒரு விசுவாச வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை நோக்கி காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையின் ஆசீர்வாதங்களினாலே உங்களை அதிகமாய் நிரப்புகிறார். அது மாத்திரமல்ல, நாம் தியானித்தபடி பரிசுத்த யாக்கோபு 5:7 நாம் வாசித்த போது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நற்பலனை அடைய காத்திருங்கள், நற்பலனை அடைய காத்திருங்கள் என்று சொல்லி நாம் பரிசுத்த வார்த்தையிலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 4வதாக அபிஷேகம் பெற காத்திருங்கள், அபிஷேகம் பெற காத்திருங்கள் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வசனத்திலே நாம் தெளிவாக வாசித்தோம். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அபிஷேகம் பெற காத்திருந்த எல்லார் மீதும் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். 5வதாக இயேசுவின் வருகைக்காக காத்திருங்கள், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படியாய் காத்திருங்கள். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நான் எதற்காக, யாருக்காக காத்திருக்கிறேன்? சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். உலக வாழ்க்கை மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற அனுபவத்திலே ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக காத்திருந்து அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது அவர் தந்த மகிமையான ஜீவ வார்த்தைகளை வாசித்து தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த பூலோக வாழ்க்கையிலே பரலோகத்திற்கு ஒத்த ஒரு நிலாட்டமான அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தத்தோடு கூட காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை தம்முடைய ராஜ்யத்திற்கென்று தகுதிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். சுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்து ஜெபிக்கின்ற பொழுது, காத்திருந்து வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவர் நிச்சயமான ஆசீர்வாதங்களினாலே உங்களை நிரப்புகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். நான் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்ற பொழுது மெய்யாகவே அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெரும்படியாய் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சுவாச வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்ட ஒரு நபராக காணப்படுகிறேன்? நான் அனுதினமும் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கிறேனா? என்னுடைய சூழ்நிலை மாறும்படியாய், போராட்டமான சூழ்நிலை மாறும்படியாய் நான் ஆண்டவர் பேரிலே நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறேனா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். அவங்களோடு கூட உங்களை பலமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் ஆண்டவரே. தேவனே, உமக்கு காத்திருப்பவர்களுக்கு நீர் செய்பவைகள் என்ற வசனத்தின்படியே யாரெல்லாம் இயேசு என்னும் நாமத்திற்காக, இயேசு என்னும் நாமத்திலே காத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஆபிரகாமுக்கு நிச்சயமான ஆசீர்வாதத்தை கொடுத்தவர், அவர்களுக்கும் நீர் அதிகமாய் கொடுக்கும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யாரெல்லாம் உடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ அவர்களை நீர் இரட்டிப்பான நன்மையினாலே, ஆசீர்வாதங்களினாலே
நிரப்புவீராக. போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும். கர்த்தருடைய நாமம் பெரிய அதிசயங்களை செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். அப்படியே விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உமக்கு நேராய் காத்திருந்து இந்த இரண்டாம் வருகையிலே பங்கு கொள்ளுகிறவர்களாக, உம்மை எதிர்கொண்டு வருகிறவர்களாக காணப்பட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். வேண்டிய மட்டும் எல்லா நன்மையின் ஆசீர்வாதங்களினாலும் இந்த ஜனங்களை பலமாய் நிரப்புவீராக. இந்த ஜனத்தின் பிள்ளைகளை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நிரப்புவீராக. இந்த நாமம் மகிமைப்படும்படியான அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்பட தேவாவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக. ஒவ்வொருவரையும் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆலயத்தின் நன்மை, இந்த ஆலயத்தின் சம்பூரணம் ஜனங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.